குரங்கு மற்றும் 2 பூனைகள். 2 பூனைகள் நண்பர்களாக இருந்தாங்க. ஒரு நாள் அந்த பூனைகளுக்கு ஒரு பெரிய ரொட்டி துண்டு கிடைச்சது. இந்த ரொட்டி துண்டு எனக்கு தான் வேணும்னு சொல்லி ஒரு பூனை சொன்னிச்சு. இன்னொரு பூனை, இல்லை உனக்கு கொடுக்க மாட்டேன், முதல்ல நான் தான் பார்த்தேன், எனக்கு தான் இந்த ரொட்டி துண்டுன்னு சொல்லி சொன்னிச்சு. 2 பூனைகளும் ரொட்டி துண்டை பிடிச்சு இழுத்துட்டு சண்டை போட்டுட்டு இருந்தது. அப்போ அங்கே ஒரு புத்திசாலி குரங்கு வந்துச்சு. அது பூனைகளை பார்த்து ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. பூனைகள் நடந்ததெல்லாம் சொல்லிச்சு. அதை கேட்ட குரங்கு, கவலைப்படாதீங்க, நான் நியாயமாக இந்த ரொட்டி துண்டை 2ஆக பிரித்து உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. குரங்கு ரொட்டி துண்டை 2 துண்டுகளாக பிரிச்சுது. அப்போ ஒரு துண்டு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, ஒன்று சின்னதாக இருந்துச்சு. அடடா, இந்த துண்டு பெருசாக இருக்கே, இதை நான் சம அளவு பிரித்து தரேன்னு சொல்லி அதை ஒரு கடி கடிச்சுது. அப்புறம் பார்த்தா வாயில் வச்சுருக்க ரொட்டி துண்டோட சைஸ் சின்னதாகிடுச்சு. கையில் இருக்க ரொட்டி துண்டோட சைஸ் பெருசாக இருந்தது. மறுபடியும் கையில் இருந்த ரொட்டி துண்டை ஒரு கடி கடிச்சுது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு துண்டையும் மாற்றி மாற்றி கடிச்சிட்டு இருந்தது. கடைசியாக பார்த்தா மொத்த ரொட்டி துண்டையும் குரங்கு சாப்பிட்டுச்சு. பாவம் பூனைங்க சோகமாக ஒன்றுக்கு ஒன்று பார்த்துட்டு இருந்தது. அப்போ குரங்கு சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சு, சண்டை போட்டால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. கதையின் நெறி: ஒற்றுமை இல்லாமல் சண்டை போட்டால் மற்றவர்கள் அதை பயன்படுத்தி கொள்வார்கள்.